வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி உறவினர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை என மத்திய விசாரணை அமைப்புகள் எடப்பாடி பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் ஒரே நேரத்தில் டார்கெட் செய்து இரு தரப்பையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பயம்புறுத்துகிறார் பாஜக என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாஜகவுடன் ஒட்டு கிடையாது, உறவும் கிடையாது என அறிவுறுத்தி கடைசி வரை அந்த கொள்கையில் இறுதியாக இருந்தவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா. அவரது மறைவுக்கு பிறகு அதிமுக கிட்டத்தட்ட பாஜக கட்டுப்பாட்டில் வந்தது என்று கூட கூறலாம். ஜெயலலிதா இருந்தவரை பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவரது வீட்டுக்குள் சென்று சந்திப்பது வழக்கம். ஆனால் மத்திய அமைச்சர்கள் வந்தால் கூட அதிமுகவினர் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்டது. ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக பல அணிகளாக உடைந்தது. சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் என அடுத்தடுத்து பலர் வெளியேற்றப்பட்டனர். டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கிய நிலையில் சசிகலாவோ தான் அதிமுக பொதுச் செயலாளர் என தற்பொழுது வரை கூறி வருகிறார். முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் பதவியில் இருந்து தூக்கி அடிக்கப்பட்டு பிறகு எடப்பாடி பழனிசாமி உடன் சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆனார். கட்சியிலும் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் பாஜக கூட்டணி அமைந்தது. அதிமுகவின் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. சட்டமன்ற தேர்தல் வரை எதிர்பார்த்த வெற்றி அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை. இதையடுத்து பன்னீர்செல்வம் போர்க்கொடி தூக்கிய நிலையில் கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார். அவரும் தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒன்றை ஆரம்பித்து இருக்கிறார். இதற்கிடையே சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக தெளிவாக கூறிவிட்டனர். எடப்பாடி பழனிசாமியும் அதனை உறுதி செய்திருக்கிறார். ஆனால் சில நிர்வாகிகள் பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என சொல்வதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த முறை நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது என கடுமையாக உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் மத்திய பாஜக தலைமை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என விரும்புகிறது. இதற்காக பல வழிகளில் முயன்று நடக்காத நிலையில் மத்திய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி உறவினர்களுக்கு தொடர்புடைய பல இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. இதில் பணம், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இல்லங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றும் பிறகும் அமலாக்கத்துறை விசாரணை நடந்து வருவதாக தொடர்ந்து இந்த நிலையில் சென்னையில் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்திற்கு தொடர்புடைய இடங்களிலும் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதாவது கட்டிட ஒப்புதல் வழங்குதல் தொடர்பாக லஞ்சம் பெற்றதாக தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்திற்கு சொந்தமான சுமார் 100 கோடி மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டன. தொடர்ந்து பாஜக ஆதரவாளர்களாகவே பன்னீர்செல்வம் இருக்கும் நிலையில் அவரது நெருங்கிய ஆதரவாளரான வைத்தியலிங்கத்திற்கின் சொத்துக்கள் முடங்கப்பட்டது ஓபிஎஸ்ஐ அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தனது உடனே இருக்கும் நிர்வாகிகளை கூட காப்பாற்ற முடியாத
ஓபிஎஸ் அதிமுகவை எப்படி காப்பாற்றுவார் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு கேட்டது. அதே நேரத்தில் எடப்பாடிக்கு நெருக்கமான உறவினர்கள் இல்லங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதை ஓபிஎஸ் தரப்பு விமர்சித்தது. ஆனால் ஒரே நேரத்தில் இரண்டு தரப்பினரையுமே பாஜக மிரட்டுவதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைக்கும் பாஜக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கவும் விரும்புகிறது. அதற்காக இரு தரப்பினரையும் எச்சரிக்கை செய்யும் விதமாக இந்த சோதனை மற்றும் நடவடிக்கை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரங்களில் வெறும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.